இந்தியா முழுக்க 9 மாநிலங்களுக்கான ஆளுநர்களை மாற்றியும் புதிய ஆளுநர்களை நியமித்தும் உத்தரவிட்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மக்களவை தேர்தலுக்கு பின்னாடி நடக்கும் சாதாரண அரசு நடைமுறையா இதை பார்க்க முடியாது. அதற்கு காரணம் புதுசா ஆளுநர்களா நியமிக்கப்பட்டிருப்பவர்களுடைய பின்னணியும் ஏற்கனவே ஆளுநர்களா இருந்தவர்கள் மாற்றப்படுவதற்கான திரைமறைவு காரணங்களும் தான். தற்போதைக்கு ராஜஸ்தான், தெலங்கானா, சிக்கிம், ஜார்க்கண்ட், மேகாலயா, புதுச்சேரி ஆகிய 6 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதே போல பஞ்சாப், மகாராஷ்டிரா, அசாம் ஆகிய மாநிலங்களோட ஆளுநர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. இதுல ஒவ்வொரு மாநில ஆளுநருக்கு பின்னாலும் முக்கியமான அரசியல் காரணமும் அசைன்மெண்ட்களும் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல மகாராஷ்டிரா மாநிலம். இங்க ஜார்க்கண்ட், தெலங்கானா, புதுச்சேரின்னு 3 மாநில ராஜ்பவன்களை நிர்வாகம் செய்து வந்த தமிழ்நாட்டு CP ராதாகிருஷ்ணன் ஆளுநரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்துல இன்னும் ஒரு சில மாதங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. ஆனா மக்களவை தேர்தல்ல பலத்த அடி வாங்கின பாஜக கூட்டணிக்குள்ள ஓயாத சிக்கல்கள் உருவாகி வருது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சரத்பவார் கொடுத்து வரும் அழுத்தம் அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரியான இக்கட்டான நேரத்துல ஆளுநரை மாற்றி இருக்கு பாஜக அரசு. CP ராதாகிருஷ்ணன் 16 வயது முதலே RSS இயக்கத்துல பயணிச்சுட்டு வர்றவர். ஏற்கனவே மகாராஷ்டிரால மக்களவை தேர்தலின் போது RSS வேலை செய்யாததுதான் பாஜக தோல்விக்கு காரணம்னு பேசப்பட்டு வருது. இதனால ராதாகிருஷ்ணன் மூலமா அந்த பிரச்சனையை சரி செய்ய நினைக்குது மோடி அரசு. இரண்டாவது முக்கியமான மாநிலம் புதுச்சேரி. CP ராதாகிருஷ்ணன் கவனிச்சு வந்த துணைநிலை ஆளுநர் பொறுப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருங்கிய ஒருத்தருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவர்தான் கைலாசநாதன் IAS. கேரள மாநிலம் வடகராவை சேர்ந்தவர். 1979 பேட்ச் IAS அதிகாரியான இவர் கடந்த 18 ஆண்டுகளா குஜராத் மாநில முதலமைச்சர் அலுவலகத்துல வேலை செய்தவர். இதுல 11 ஆண்டுகள் முதலமைச்சரோட முதன்மை செயலாளராக இருந்திருக்கிறார். 2006ல குஜராத் முதலமைச்சர் அலுவலகத்திற்குள்ள நுழைந்ததுல இருந்தே அப்போ முதலமைச்சராக இருந்த மோடிக்கு ரொம்ப நெருக்கமாகி இருக்காரு கைலாசநாதன். குஜராத்ல அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பாலமாக இருந்தது இவர்தான் சொல்லப்படுது. இதனாலதான் 2013க்கு பிறகு இவருடைய பதவி காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. மோடி, ஆனந்திபென் பட்டேல், விஜய் ரூபானி, பூபேந்திர பட்டேல் முதலமைச்சர்கள் மாறினாலும் இவருடைய பதவிக்கு பங்கம் வரல. அந்த அளவுக்கு அரசியல் வட்டாரத்தில் அதிகாரம் உள்ளவர் கைலாசநாதன். அதனாலதான் இந்த ஆண்டு ஜூன் 29ல பணி ஓய்வு பெற்றவருக்கு ஜூலை 27ஆம் தேதி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை வழங்கி இருக்கு பாஜக. ஏற்கனவே புதுச்சேரியில பாஜக கூட்டணிக்குள்ள விரிசல் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த பிரச்சனையை சரி செய்யறதுதான் கைலாசநாதனோட முதல் டாஸ்கா இருக்கும். அடுத்தது ஜார்க்கண்ட் மாநிலம். CP ராதாகிருஷ்ணன் இடத்துக்கு பாஜக அனுப்பி இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியை சேர்ந்த சந்தோஷ்குமார் கங்வார். 1989ல பரேலி MP-யாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 2009 தேர்தலை தவிர்த்து எல்லா தேர்தல்களிலும் இந்த தொகுதியில வெற்றி பெற்ற சாதனைக்கு சொந்தக்காரர். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு, நிதித்துறை, ஜவுளித்துறைகளின் இணை அமைச்சராக இருந்திருக்கிறார். மோடியோட முதல் ஆட்சியில லோக்சபாவில பாஜக கொறடாவாக இருந்தவரும் இவர்தான். இப்படி அரசியல்ல பழுத்த பலமான கன்வாரா இன்னும் ஒரு சில மாதங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கும் ஜார்க்கண்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது மோடி அரசு. ஏற்கனவே ஹேமந்த் சோரனோட காலை சுற்றிய பாம்பா மத்திய புலனாய்வு அமைப்புகள் தொந்தரவு கொடுத்து வர்றதால கங்வார் கவனிக்கப்படும் நபரா மாறியிருக்காரு. மேகாலய ஆளுநரா நியமிக்கப்பட்டிருக்கும் கர்நாடகாவை சேர்ந்த CH விஜயசங்கர் நியமனம் கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. அதற்கு முக்கியமான காரணம் இருக்கு. ஹாவேரி மாவட்டத்தை சேர்ந்த விஜயசங்கர் மைசூர்ல இருந்து 2 முறை MP-யா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பாஜக ஆட்சியில கர்நாடகால அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். ஆனா 2017ல பாஜக இருந்து விலகி காங்கிரஸ்ல இணைந்து அதிர்ச்சி கொடுத்தார். 2019ல நடந்த தேர்தல்ல மைசூர்ல காங்கிரஸ் வேட்பாளரா களமிறங்கினார். பாஜக மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைச்சதும் அதே ஆண்டு பாஜக ஐக்கியமானார். 2014 மக்களவை தேர்தல், 2019 மக்களவை தேர்தல், 2023 சட்டப்பேரவை தேர்தல் தொடர் தோல்விகளை சந்திச்சாலும் அவருக்கு எப்படி இந்த ஆளுநர் பதவி கிடைச்சதுன்னு கர்நாடக பாஜகவே அதிர்ச்சியிலையும் குழப்பத்திலையும் இருக்கு. மோடியோட தீவிர விசுவாசியான சிக்கிம் ஆளுநர் லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை அசாமுக்கு அனுப்பி இருக்கிறது பாஜக அரசு. கூடவே கலவரங்களால துவண்டு போய் கிடக்கும் மணிப்பூர் மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு. ஆச்சாரியாவுக்கும் RSSக்கும் குழந்தை பருவம் முதலே ஒரு தொடர்பு இருக்கு. அதுதான் பாஜக அவர் அரசியல் உச்சத்துக்கு போக காரணம். உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஆச்சாரியா வாரணாசி, காஷி தொகுதிகளை கண்ட்ரோல்ல வச்சிருந்தவர். 2014ல நடந்த மக்களவை தேர்தல்ல இந்த பகுதிகளில் பெரும்பாலும் எல்லா தொகுதிகளையும் பாஜக ஜெயிச்சது. அதற்கு பரிசா ஆச்சாரியா உத்தரப்பிரதேச சட்டமேலவை உறுப்பினராக்கப்பட்டார். 2017 சட்டப்பேரவை தேர்தல் அப்போ இந்த பகுதிகளில் இருக்க 71 தொகுதிகளில் 54 தொகுதிகள் பாஜகவுக்கு வந்து சேர முக்கிய காரணமாக இருந்தவர் ஆச்சாரியா. 2019ல பிரதமர் மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியை மேற்பார்வையிட்டவரே இவர்தான்.
இதற்கு பரிசாதான் 2020 ஊபி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. 2022 ஊபி சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு 2023 சிக்கிம் ஆளுநராக நியமிக்கப்பட்டாரு ஆச்சாரியா. ஆனா 2024 சட்டப்பேரவை தேர்தல்ல சிக்கிம்ல பாஜக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. இந்த நிலைமையில தான் தற்போது அசாம் மற்றும் மணிப்பூர் ஆளுநரா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆச்சாரியாவுக்கு பதிலாக சிக்கிம் மாநில ஆளுநரா 72 வயதான ஓம் பிரகாஷ் மதுர் நியமிக்கப்பட்டிருக்கார். இவர் ராஜஸ்தான் மாநிலம் பாலி மாவட்டத்தை சேர்ந்தவர். RSS பிரச்சாரகராக இருந்து பாஜகவிற்குள் நுழைந்த இவரை பைரோன் சிங் ஷெகாவத் தான் வார்த்தெடுத்திருக்கிறார். ஓம் பிரகாஷ் மதுருக்கு ஆளுநர் பதவி கிடைக்க முக்கிய காரணம் அவர் குஜராத் மாநிலத்துல பொறுப்பு பொதுச் செயலாளரா இருந்ததுதான். அது மட்டுமல்ல, மதுரோட பணிதான் கடந்த ஆண்டு நடந்த ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தலில் வென்று பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க காரணம். அதனால மதுரை முதலமைச்சரா அறிவிக்கப்படுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா பஜன்லால் சர்மா முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டதால ஓம் பிரகாஷ் மதுருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அதை ஈடு செய்யும் விதமா தற்போது சிக்கிம் ஆளுநர் பதவியை வழங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி. மக்களவை தேர்தல் நேரத்தில் நடந்த சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா வென்று ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனா பாஜக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. இதனால சிக்கிம் அரசை கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வைக்கிறது தான் ஓம் பிரகாஷ் மதுரோட டாஸ்கா இருக்கும். காங்கிரஸ் ஆட்சி செய்யும் தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக ஜிஷ்ணுதேவ் வர்மா என்பவரை நியமித்திருக்கு பாஜக அரசு. இவர் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவர். அரச குடும்பத்துல பிறந்தவர். 1990களில் ராம ஜென்மபூமி இயக்கத்தினால ஈர்க்கப்பட்டு பாஜகவில் சேர்ந்தவர். திரிபுராவில் பிப்ளப் தேவ் மற்றும் மாணிக் சாகானை முதலமைச்சர்கள் மாறினாலும் தொடர்ந்து துணை முதலமைச்சராக நீடிக்கும் அளவுக்கு டெல்லி தலைமையிடம் நட்பு கொண்டவர் ஜிஷ்ணுதேவ். திரிபுராவை சேர்ந்த ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்படுவது இதுவே முதன்முறைன்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்தோட ஆளுநர் நியமனத்திலையும் ஒரு முக்கியமான அரசியல் இருக்கு. கல்ராஜ் மிஸ்ரா 2019 முதல் ராஜஸ்தான் மாநில ஆளுநர் பதவியில் இருந்தவர். இவரோட பதவி காலம் ஜூலை 22ஆம் தேதியோட முடிவடைஞ்சிச்சு. இதையடுத்து தான் புதிய ஆளுநராக ஹரிபாபு கிஷன் ராவோ பாக்டே என்பவரை நியமிச்சிருக்கு பாஜக அரசு. மகாராஷ்டிராவை சேர்ந்த இவர் அவுரங்காபாத்ல ஒரு மராத்தி குடும்பத்துல பிறந்தவர். அதனால இவரோட நியமனம் நடக்க போற மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு எஜ்ஜு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் சண்டிகர் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவருக்கு பதிலா அசாம் ஆளுநர் குலாப்சந்த் கட்டாரியாவை அங்க அனுப்பியிருக்கு பாஜக அரசு. கட்டாரியா ராஜஸ்தான் மாநில மேவார் மாவட்டத்தை சேர்ந்தவர். ராஜஸ்தான்ல சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் பல பதவிகளை வகிச்சவர். பாஜக மாநில தலைவராகவும் மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். கடந்த ஆண்டு ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதற்கு முன்பே கட்டாரியாவை அசாம் ஆளுநராக்கி வெற்றிக்கு அடிபட்டது பாஜக அரசு. தற்போது அவர் பஞ்சாப் சண்டிகர் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கார்.